தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த சிவநேயச் செல்வர்களே வணக்கம். மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவையின் 2வது பாடலுக்குள் இன்று நாம் நுழைய இருக்கிறோம். சென்ற பாடலிலே சிவனருள் பெற்ற ஒரு தலைவியை தோழியர்கள் எழுப்பியதைக் கண்டோம். ஆனால் இந்த பாடல் சற்று வித்தியாசமானது. இது ஒரு வாக்குவாதம் போல அமைந்த பாடல். வெளியே இருப்பவர்கள் உள்ளே உறங்கும் பெண்ணை பார்த்து, அடி பெண்ணே, நீ விழித்திருக்கும் போதெல்லாம் என் அன்பு அந்த பரஞ்சோதிக்கே என்று வாய் கிழியப் பேசுவாயே, இப்போது கும்பகர்ணன் போல உறங்குகிறாயே, இப்போது உன் காதல் படுக்கையின் மீதுதானா என்று கிண்டல் செய்கிறார்கள். சக்தி தத்துவம். சைவ ஆகமங்களின்படி ஒவ்வொரு திருவெம்பாவை பாடலும் நவசக்திகளில் ஒருவரை எழுப்புவதாக ஐதீகம். அந்த வகையில் இந்த பாடல் கிரியாசக்தியை குறிக்கிறது. அதாவது வெறும் வாய்வார்த்தையாக பேசினால் மட்டும் போதாது, அதை செயலிலும் காட்ட வேண்டும் என்பதை உணர்த்தும் பாடல் இது. வாருங்கள், அந்த தோழியர்களுக்கும் உறங்கும் பெண்ணுக்கும் இடையே நடக்கும் அந்த சுவையான உரையாடலை கேட்போம். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் இராபகல் நாம் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் இராபகல் நாம் பேசும் போதே போ இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சீற்றோபல தொள் ஈசனார் கண்பர் யாம் அரேலோரும் பாவாய். இந்த பாடலின் ஒவ்வொரு வார்த்தைக்குமான எளிய பொருளை பார்ப்போம். நேரிழையாய் அழகிய அணிகலன்களை அணிந்த பெண்ணே, இராப்பகல் நாம் பேசும்போதெல்லாம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், என் அன்பு முழுவதும் அந்த பேரொளி வடிவான சிவனுக்கே என்று பெருமையாகச் சொல்வாயே, இப்போது அமளிக்கே நேசமும் வைத்தனையோ, ஆனால் இப்போது மலர்கள் நிறைந்த இந்த படுக்கையின் மீதா உன் அன்பை வைத்து விட்டாய். உள்ளே இருப்பவள் பதில்: நேரிழையீர், சீசி இவையும் சிலவோ, தோழியரே சீச்சி இப்படியெல்லாம் பேசாதீர்கள். என் பக்தியை சந்தேகிக்கும் பழிச்சொற்கள் உங்கள் வாயிலிருந்து வரலாமா? விளையாடி ஏசும் இடம் ஈதோ, நாம் இறைவனை வழிபடச் செல்லும் இந்த நல்ல நேரத்தில் இப்படி விளையாட்டாக கேலி பேசுவது தகுமா? வெளியே இருப்பவர்கள் சமாதானம்: விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளம் தேசன், தேவர்கள் தொழுதால் கூட வெட்கப்பட்டு சுருங்கும் மலர் போன்ற திருவடிகளை நமக்கு எளிதாகத் தருவதற்காக விரும்பி வந்தருளும் ஒளிமயமான குருநாதன் தில்லை சிற்றம்பலத்து ஈசனார்க்கு அன்பார் யாமார், தில்லை நடராஜ பெருமானுக்கு அன்பு பூண்ட நாம் எல்லோரும் யார்? நாம் அவருக்கு அடிமைகள்தானே. வா, நாம் போவோம். இந்த பாடலில் மறைந்துள்ள ஆழமான 3 முத்துக்களை உரையாசிரியர்களின் துணையோடு காண்போம். 1. பாசம் பரஞ்சோதிக்கே. பரஞ்சோதி என்றால் என்ன? இங்கு மணிவாசகர் சிவபெருமானை பரஞ்சோதி என்கிறார். ஏன்? உலகில் உள்ள விளக்குகள் வெளி இருளைத்தான் போக்கும். ஆனால் ஆன்மாவை மூடியுள்ள ஆணவம் என்னும் அக இருளை போக்கவல்லது ஞான ஒளி மட்டுமே. அதை தரவல்லவன் சிவன்.
இதைத்தான் அப்பர் பெருமான் இராப்பகல் எப்போதும் என்று தொடங்கும் பாடலிலும், திருமூலர் ஈசன் அறியும் இராப்பகலும் தன்னை என்று திருமந்திரத்திலும் குறிப்பிடுகிறார்கள். ஒளி வடிவான சிவனிடம் மட்டுமே என் அன்பு என்று சொன்னவள் இப்போது இருள் நிறைந்த தூக்கத்தில், அதாவது அறியாமையில் கிடக்கிறாளே என்பதுதான் தோழிகளின் ஆதங்கம். 2. படுக்கையின் மேல் காதலா? உள்ளுரை பொருள்: ஆர் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ என்று கேட்கிறார்கள். இங்கு அமளி என்பது வெறும் பஞ்சுமெத்தை அல்ல. இது ஆன்மா உலக சுகங்களில் மயங்கிக் கிடக்கும் மயக்க நிலையை குறிக்கிறது. வாய்வார்த்தையாக வேதாந்தம் பேசுபவர்கள் பலர். நடைமுறையில் உலகப் பற்றில் சுகத்தில் ஆழ்ந்து விடுவதையே இந்த கிண்டல் குறிக்கிறது. அதற்கு உள்ளே இருப்பவள், சீசி, என்னை அப்படி சொல்லாதீர்கள், இது விளையாடும் நேரம் அல்ல என்று பதறுகிறாள். அதாவது அடியார்கள் விளையாட்டாக கூட பழிச்சொல் பேசக்கூடாது என்பது அவள் வாதம். 3. சிவபெருமானுக்கு ஏன் வெட்கம், கூச்சம் வந்தது? இதுதான் இந்த பாடலின் உச்சகட்ட சுவை. விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் என்கிறார் மணிவாசகர். இதன் பொருள் என்ன? பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் போன்ற தேவர்கள் சிவனை வணங்குகிறார்கள். ஆனால் அவர்களைக் கண்டால் சிவபெருமான் வெட்கப்பட்டு கூசிக்கொள்கிறாராம். ஏன் தெரியுமா? உரையாசிரியர் ஒரு அற்புதமான விளக்கத்தை தருகிறார். தேவர்கள் சிவனை வணங்குவது தங்கள் பதவி நிலைக்க வேண்டும், தங்களுக்கு வாழ்வு வேண்டும் என்ற சுயநலக்கிற்காக. ஐயோ, இவர்கள் ஏதோ கேட்க வந்திருக்கிறார்கள், உண்மையான அன்போடு வரவில்லையே என்ற சிவன் நாணுகிறார். ஆனால் மண்ணுலகிலுள்ள மணிவாசகர்கள் போன்ற அடியார்கள், எனக்கு எதுவும் வேண்டாம், நீ மட்டும் போதும் என்று அழும்போது அந்த பரம்பொருள் தந்தருள வந்தருளும் தேசனாக, அதாவது தானே வலிய வந்து என் திருவடியை வைத்துக்கொள் என்று கொடுக்கிறாராம். மையக் கருத்து: கேய் மெசேஜ். இன்றைய காலத்திற்கு நாம் இதிலிருந்து கற்க வேண்டிய பாடம் என்ன? 1. இறை பக்தி என்பது வெறும் பேச்சில் இருக்கக்கூடாது, செயலில் இருக்க வேண்டும். 2. இறைவனிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று வியாபாரம் பேசாமல் அவனையே கேட்கும் உண்மையான அன்பு வேண்டும். அப்படிப்பட்ட அன்புக்கு அந்த தில்லைச் சிற்றம்பலவன் என்றும் எளியவன். முடிவுரை: அந்த உறங்கும் பெண்ணை எழுப்பிக் கொண்டு நாமும் அந்த சிற்றம்பலவனை வணங்கச் செல்வோம். ஈசனார்க்கு அன்பார் யாமார் ஏலோர் எம்பாவாய். சாஸ்திரம், ஜோதிடம், புராணங்கள், ஸ்லோகங்கள் என்று அளவிட முடியாத அறிவுச் செல்வம் உள்ளது. ஆனால் இன்று அந்த அறிவை முறையாக படிப்பதும் தொடர்ந்து கற்றுக்கொள்வதும் வாழ்க்கையில் பயன்படுத்துவதும் எளிதாக இல்லை. பெரும்பாலும் நாம் பார்த்துவிட்டு கடந்து செல்கிறோம். ஆழமாக கற்கும் வாய்ப்பு குறைந்து வருகிறது. ஸ்வதர்மா எங்களைப் பற்றி 2018 முதல் ஸ்வதர்மா இந்த பாரம்பரிய அறிவை சரியாக புரிய வைத்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. நூலகம், பஞ்சாங்கம், ஆய்வு, வகுப்புகள், டிஜிட்டல் முயற்சிகள், இதுவரை செய்த அனைத்தும் அதற்காகத்தான். இப்போது நாங்கள் ஒரு முக்கியமான அடுத்த கட்டத்தை தொடங்க இருக்கிறோம். இது பொழுதுபோக்கு உள்ளடக்கம் அல்ல. தர்மம், ஜோதிடம், புராணங்களை முறையாக படிக்க உருவாக்கப்படும் ஒரு கல்வித் தளம். இந்த முயற்சி தொடர்ந்து வளரவும் சரியான வடிவம் பெறவும் இதை மதித்து கற்க விரும்பும் ஆரம்பகட்ட ஆதரவாளர்கள் நமக்கு மிகவும் அவசியம். இந்த பயணத்தில் நீங்கள் ஒரு பங்காக இணைந்து கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு விபரங்கள் மூலம் எங்களை அணுகலாம். நாம் இணைந்து ஒரு அறிவு மரபை உறுதியானதாக உருவாக்கலாம்.